சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல கொல்லிமலை தானியங்கள பத்தி பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் கொல்லிமலையில தானியங்கள் மட்டும் தான் இருக்கா கேட்டா கிடையாது. ஏன்னா கைவினை தயாரிப்பு பொருள்கள் நெறையா இருக்கு. பல வகைகள் இருக்கு. மூலிகை இலைகள் இருக்கு. மூலிகை வேர்கள் இருக்கு. இந்த மாரி பல ஐட்டங்கள் கொல்லிமலையில மிக முக்கியமான அத்தியாவசிய பொருள்களாக இருக்கு. அந்த பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளி மார்க்கெட்ல விக்கிறது மூலியமா நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். ஏன்னா, ஒரு சில பொருள்கள் முக்கியமா கொல்லிமலையில மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே மிகவும் தனித்துவமாவும் இருக்கும். அதனோட தேவைகளும் ரொம்பவே அதிக பலன்கள் குடுக்குற மாரி இருக்கும். அந்த வகையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பூஜைக்கு தேவையான இந்த பொருள்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில விளையிற மூலிகை இலைகளையும், வேர்களையும் வச்சு சுத்தமாக கைவினை தயாரிப்புகளா தயாரிக்கப்பட்ட இந்த பொருள்களையும் உங்களால வாங்க முடியும். இத வந்து நீங்க கொல்லிமலைக்கு நேரடியா போய் வாங்கலாம். ஆனா, இந்த இடத்துல இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே வந்து கொல்லிமலைக்கு போய் நீங்க வாங்க முடியுமான்னு கேட்டா, இதுல பாதி பொருள் வாங்க முடியும், பாதி பொருள் வாங்க முடியாது. எல்லா பொருளுமே கிடைக்கும். ஆனா, அது எல்லாமே ஒரே இடத்துல உங்களால வாங்க முடியாது. அங்கங்க பிட்டு பிட்டா தான் வாங்க முடியும். அந்த மாரி நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தேடி வாங்குறதுக்கு பதிலா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்துல இருக்கிற அந்த பேலுகுறிச்சி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப கொல்லிமலையில விளையிற எல்லா தானியங்களும், அங்க தயாரிக்கிற அனைத்து கைவினை தயாரிப்புகளும், எல்லா பொருள்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த சந்தையில தான் எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு டைம் விப்பாங்க. இப்ப அந்த நேரம் தான். இப்ப வந்து அங்க பல கடைகள், பல ஆயிரம் பேரு தினமும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு பிசினஸ் ரீதியா எந்த பொருள் வாங்குற மாரி இருந்தாலும், இந்த சந்தையில தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களுக்கும் வந்து கொல்லிமலை ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியும். அந்த இடத்துல விளையிற மூலிகை இலைகளும், வேர்களும் பார்த்தீங்கன்னா, மாந்திரீகங்களோ நல்லது பண்ணாலும், கெட்டது பண்ணாலும் எல்லாத்துக்குமே மிக முக்கியமான தேவையான பொருள்கள் அங்க கிடைக்கும் அப்படிங்கிறனால, சக்தி வாய்ந்ததாவும் இருக்கிறனால, நெறைய பேர் வந்து அதையும் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பூஜைக்கு தேவையான இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொருள்களையும் பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க வாங்க முடியும். இது எல்லாமே மூலிகை பொருள்களையும், வேர்களையும் வச்சு கொல்லிமலை மக்கள், விவசாயிகள் கைவினை தயாரிப்புகள தயாரிச்ச இந்த பொருள்கள வந்து மொத்தமா ஒரே இடத்துல இந்த பேலுக்குறிச்சி சந்தையில வந்து இப்ப விக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான நேரம். இந்த நேரத்த நீங்க பயன்படுத்திக்கல அப்படின்னா, இந்த மாரி பொருள்கள் ஒரே இடத்துல உங்களால எங்கேயுமே வாங்க முடியாது. அதனால நேரம் கடத்தாம உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, சீக்கிரமா போயிட்டு இந்த பொருள்கள வாங்க பாருங்க. இத வந்து கடைகள்ல பிசினஸா கூட நீங்க விக்கிறதுக்கு கூட வாங்கிட்டு போகலாம். இது வந்து பாதிக்கு பாதி ரேட்ல உங்களால வாங்க முடியும். இத வாங்கிட்டு போயிட்டு நீங்க பாதி ரேட்டுக்கு வாங்குறனால, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கிறது டபுளாவும் கிடைக்கும், ட்ரிபிளாவும் கிடைக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு பிசினஸ் வேல்யூ இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு கடைக்குமே ஒவ்வொரு பிசினஸ் வேல்யூ இருக்கும். அதனால அந்தந்த இடத்துக்கும், அந்தந்த கடைக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கு பிசினஸ் வந்து இதுல லாபத்தை ஈட்ட முடியும். நீங்க வந்து எந்த இடத்துக்கு வாங்குறீங்களோ, எதுக்காக வாங்குறீங்க அப்படின்ட்டு கரெக்ட்டா நீங்க யோசிச்சு, அதுக்கு தகுந்த மாரி பிசினஸ் பண்ணுங்க. இத பத்தி உங்களுக்கு மேலும் தகவல்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னா, இத பத்தின மாற்று கருத்தோ, இல்ல சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பத்தி இன்னும் நெறைய தெளிவான வீடியோக்கள் நான் குடுக்க வேண்டியது இருக்கு. இனி வர்ற ஒவ்வொரு வீடியோலயுமே பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை பொருள்கள பத்தி ஒவ்வொரு அப்டேட் நான் குடுக்க போறேன். அதனால அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.